ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கடும் கோபத்தோட உன் அப்பன் முருகன் இப்போ எதுக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன் தெரியுமா? இதுவரைக்கும் நான் பல முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். பார்க்க வேண்டியதை பார்த்து பார்க்கக்கூடியாததை தவிர்த்து விட்டு உன் வேலைகளை மட்டும் பாரு. உனக்கு வேண்டாத விஷயங்களையும் உனக்கு சம்மந்தமில்லாத மனிதர்களுடைய வாழ்க்கையோட விஷயங்களையும் நீ தலையிடாதுன்னு. உனக்கு பார்க்கணுங்கிறதுக்காக கண்களை கொடுத்த நான் தானே சில விஷயங்களை பார்க்காம கண்ணை மூடிக்கோன்றதுக்காக கண் இமைகளையும் கொடுத்திருக்கேன். ஆனால் இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்தாமல் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குறனே, தப்பான வழியில் தப்பான விஷயங்களை யோசிக்கிற. எப்போவுமே நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்க்குறதும் தெரிஞ்சுக்கிறதும் விஷயம் சரிதான். ஆனால் அதில் இருக்க நல்லதுகளை மட்டும்தானே நீ பின்பற்றணும். தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் எதற்காக உன் சிந்தனையில் தூக்கி சுமக்கிறாய் என் செல்வமே? அவன் என்ன பெரிய பணக்காரன்னு பல பேர் சொல்லி நீ பார்த்துருப்ப. ஆனால் சில பணக்காரர்களும் ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தவர்கள் தானே. அவங்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீயும் மனசு வச்சினா உன்னுடைய இந்த வாழ்க்கை நிலையை நிச்சயமாக முன்னேற்றத்தோடு முன்னுக்கு கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களில் நீ கவனம் செய்யும் போதும் கவனச்சிதறல் உன் வாழ்க்கையில் ஏற்படுவதாலும் கவனக்குறைவோடு அலட்சியமாக சில விஷயங்களை நீ செய்கிறதாலும் இன்னுமே கூட நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால தான் எவ்வளோ சொல்லியும் உனக்கு புரிய மாட்டேங்குதே. தேவையில்லாத விஷயங்களால் நீ ஈர்க்கப்படுகிறாயே என உன்மேல அக்கறையோடும் கோபத்தோடும் உன் அப்பன் முருகன் உன்னை திருத்துறதுக்காக உன் வீட்டுக்கே வந்துட்டேன் என் செல்வமே. உன்னை விட நல்லா இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறதை விட அவனை போல நானும் வளர்ந்து காட்டுவேன், வாழ்ந்து காட்டுவேன்னு அதற்காக உழைப்பை கொடுக்கவும் முயற்சி செய்யவும் தயாராரு. அவன் அளவுக்கு இல்லைனாலும் என் குடும்பத்தை நல்லா வச்சு காப்பாற்றுற அளவுக்கு நான் வளருவேன்ற எண்ணமாவது உனக்குள்ளே இருக்கட்டும். எண்ணம் இருப்பது போல அதற்கேற்ற முயற்சியையும் உழைப்பையும் கூட நீ செஞ்சினா உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே வராது என் செல்வமே. பெண்கள் பிறக்கும்போது கருவறையிலேருந்து பிறக்கிறாங்க. மணப்பெண்ணாக மாறும்போது மணவரைக்கு வர்றாங்க. கைப்பிடிச்சு கணவரை நாடி போகிறாங்க. அப்புறம் பாசம் கொண்டு பிள்ளைகளையே பெருசாக நம்புகிறாங்க. இப்படி காலம் முழுவதும் அடுப்பறை, கருவறை, மணவரை, அது இதுன்னு எல்லா அறைகளையும் ஏற்றுக்கொண்ட பெண்கள் இப்போது கல்லறை போய் சேருவரை கூட யாரையாவது எதிர்பார்த்து முழுவதுமாக நம்பி வாழ்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. என்னதான் காலம் மாறினாலும் உலகம் மாறினாலும் புது புது விஷயங்கள் மாறினாலும் ஒரு சில மனிதர்களுடைய மனசு மாறாமல் பெண்களை இன்னுமே ஒரு வழியாக தூரமாகவே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கத என்னால் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்னு எல்லாருமே எனக்கு சமம்தான். யாரும் யாரையும் விட தாழ்ந்தவர்கள் கிடையாது. முதல்ல இதை வழக்கத்தை நீ உன் குடும்பத்தில் இருந்து ஆரம்பி. உன் குடும்பத்தில் உன் கூட பிறந்தவங்க உன்னுடைய பிள்ளைகள்னு எல்லாரையுமே சரிக்கு சமானமாக சரியான விதத்தில் சரியானபடி தைரியத்தோடு வச்சு யோசிக்க பாரு. சில முடிவுகளை எடுப்பதற்காக நீ ரொம்ப திணறதும் தடுமாறுறதும் எனக்கு புரியுது. எதுக்காக உனக்கு இந்த குழப்பம்? என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு குழம்பி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த முருகப்பெருமான் என்கிட்ட சொல்லு. உன் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் தெளிவுபடுத்தி உனக்கான முடிவை இந்த முருகன் நான் கொடுக்குறேன். நீ எந்த முடிவை எடுத்தாலும் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும். எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே. எந்த முடிவு உனக்கு சரியாக வருன்றதையும் தெளிவாக நான் உனக்கு உணர்த்துவேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட விட்டுட்டு அமைதியாக உன் வேலையை மட்டும் பாரு. உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். எது நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. உனக்கு குறை சொல்கிறவங்க யாரும் இங்கு உத்தமர்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள் என் செல்வமே. ஒரு சிலருக்கு கொஞ்சம் வசதி வந்தாலே ஆணவம் அதிகமாயிடுது. தான் தான் பெருசு, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாங்கிற மாதிரி சுற்றத்தார்கள் முன்னாலேயும் சொந்தக்காரவங்க முன்னாலேயும் காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆணவத்தால் பல பேர் தாங்களே அறியாமல் தவறு செஞ்சிருந்தா அவங்கள நான் மன்னிச்சிருவேன். ஆனால் வேணும்னே உனக்கு கெடுதல் செஞ்சு உன்னை அழிக்க நினச்சி உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்கள நான் இனிமேலும் விட்டு வைக்க மாட்டேனேன்னு செல்வமே.
எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, எதையுமே நான் செய்வதில்லை, எல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன பெரிய எல்லா விஷயங்களையும் பிரச்சனைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் என்கிட்ட விட்டுடினா எல்லாத்தையுமே நான் சரி செய்வேன் என் செல்வமே. உன்னுடையதுன்னு நீ எதையாவது நினைக்கும் போது தான் இதை எப்படிரா சரி செய்ய போகிறோம், இதை எப்படி காப்பாற்றுறதுன்னு உனக்குள்ளேயே ஒரு குழப்பமும் போராட்டமும் வரும். எதுவாக இருந்தாலும் அதை முருகன் பார்த்துக்குவார்னு நீ விட்டுட்டீனா அதை பற்றின கவலையே உனக்கு இருக்காது தானே. உன் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடி தீரும். உன் உள்ளத்துக்கு நான் அமைதியை கொடுக்குறேன். உன்னை எல்லா உறவுகளும் புரிஞ்சுக்கிட்டு நீ பட்ட கஷ்டத்தை நினச்சி பார்த்து உன்னை சரியாக வழி நடத்துவார்கள். அதாவது உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நிச்சயமாக கொடுக்கும்படி நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்வமே. நீ எப்படி இது நடந்ததுன்னு பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் கூடவே நான் இருந்து உனக்கான எல்லா நன்மைகளையும் நடத்த போகிறேன். ஏன்னா நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்க. அதன் மூலமாக உன்னுடைய உடலும் உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக சிறப்பாக செழிப்பாக சந்தோஷமாக மாறப்போகுது. உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கி கொள்ளும்படியும் நீ ஆசைப்பட்டதை அடையும்படியும் முயற்சி செய். இதுவரைக்கும் நடந்ததையோ நடந்து முடிஞ்சதையோ நினச்சி வருத்தம் அடையாமல் வரப்போவதை எதிர்கொள்ள தயாராக இரு. எப்போதுமே நல்லதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நினைக்க ஆரம்பித்து இப்போ அடிக்கடி முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லுகிற உன்னை பார்க்கும்போது என் உடலே சிலிர்த்து விடுகிறது என் செல்வமே. அதனால தான் நீ வலியையும் வேதனையும் மறக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்துறதுக்காக உன்னை குழந்தையா ஏற்றுக்கொண்ட இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன். நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும். ஓடி ஓடி சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்க்கையை சுகமாய் வாழ்வது மட்டும் நிம்மதி கிடையாது. இருக்கிறத வச்சு நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழ்வதும் கூட வாழ்க்கை தானே. இதுதான் உன் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இதை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. ஆனால் உன் குடும்பத்தை நினச்சி உன் பிள்ளைகளுக்காக நீ படுற கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். இதே கஷ்டத்தை தான் உன்னுடைய பெற்றவங்களும் செஞ்சு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது உன் பெற்றோர் பார்க்காத கஷ்டத்தையோ உன் பெற்றோர் பார்க்காத அனுபவத்தையோ அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பையோ நீ எதையும் பார்க்க போகிறது கிடையாது. கொஞ்சம் பொறுத்திரு. இப்போ எது கஷ்டம் நினச்சி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாவற்றையும் உனக்காக சரி செஞ்சு நான் மாற்றி அமைக்கிறேன். உன் தலைவிதியை மாற்றுவதற்காக தானே இப்போது நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாமே சரியாகும். உன் தலைவிதியை மாற்றுவதற்கு நீயும் கொஞ்சம் தீவிரமாக உழைக்கணும் என் செல்வமே. உழைச்சி சம்பாதிச்சு அதை கொண்டு நீ முன்னுக்கு வர ஆரம்பிச்சினா உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். நீ ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினச்சினா அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். அது பாரமாகவும் இருக்காது. அந்த குழந்தை உனக்கு துரோகமும் செய்யாது. வேற யாரை நம்பினாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் மன பாரத்தையும் அதிகமாக்கிடுவாங்க தானே. எப்போவுமே யார் என்ன வேலை செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நோண்டி நோண்டி பார்க்காத. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அவர்களுடைய நிறைகளையும் நீ பார்க்க பழகிட்டினா உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மன சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வெற்றி தோல்வின்னு நினச்சி பார்க்காம எல்லா நாளும் நல்ல நாளே நினச்சி வாழ பழகு. ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக மாறும்படியும் வெற்றி தானாக உன்னை வந்து சேரும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே. நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்காக தானே பிறவி எடுத்துள்ளாய். முழு மனசோடு இந்த நாட்களை வாழ்ந்து நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு வா. கவலைகள் பிரச்சனைகள் வந்துடுங்கிறதுக்காக பயந்து பயந்து வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாதல்லவா. உன் மனசில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் நடத்துகிறேன். உன் மனசுக்குள்ளே உன்னையே யாரிடமாவது ஒப்பிட்டு பார்த்து நீயே உனக்குள் வேற்றுமையை உருவாக்கிக்காத. உன் வாழ்க்கையிலையும் உன் மனசுலையும் உனக்குள்ளையும் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது ஒருபோதுமே துன்பம் உன்னை நெருங்க முடியாது. நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ உன் வாழ்க்கையில் இனி சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி உனக்கான நல்லதை நான் நடத்துகிறேன். சில விஷயங்களை இப்போ நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக உயர்வானதாக கொடுக்க போகிறேன்.
நீ சோர்ந்து போகாதே என் செல்வமே. ஏன்னா சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இங்கு எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் கஷ்டமும் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரதான் செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த முருகப்பெருமான் என்ன நம்பு. இப்போ கூட சீக்கிரமே உனக்கான ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை நடத்தி தரப்போகிறேன். நீயே எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நல்லபடியாக நடந்து அதை பற்றிய நற்செய்தியும் நிச்சயமாக உன் செவி வந்து சேரும். ஓ முருகா போற்றி போற்றி.